நீதி காக்கும் நீதிபதியாய், சிறந்த குடும்ப தலைவராய், வையகம் போற்றும் வள்ளலாய், அகிலத்திற்கோர் அருக்குடையாய் தோன்றினார்கள் எங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரஹ்மத்தின் மேகங்கள் மூண்டன, அருள்மலையின் தூரங்கள் விழுந்தன. இப்பொழுது உளநாட்டங்கள் நிறைவேறின, அன்னலாரின் அற்புத மலர்கள் உதிர்ந்தன. ஆம், முதன்மை வசந்தத்தின் முத்தான உரை சொற்றொடரில் 3வது நாளாகி இன்று நம்மவர்களுக்கு மத்தியில் உரையாற்றும் ஆலிம்பெருந்தகை அவர்கள் இப்போது விஜயம் தந்திருக்கின்றார்கள். மௌலவி முஹம்மது ஃபாசில் நஜாஹி அன்னவர்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்பும் அன்னவர்கள் காட்டிய பண்பும் என்ற தலைப்பில் உரை வழங்குவதற்கு அழைக்கின்றோம். முஹம்மது ஃபாசில் நஜாஹி என்ற மௌலவி அவர்கள் காலி ஷோலை பள்ளிவாசலின் பிரதம இமாமாகவும் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் இலங்கை இயக்கத்தின் காலி மாவட்ட தலைவர் அல் ஆலிமுல் ஃபாசில் நஜாஹி என்ற பட்டத்தையும் சூட்டப்பட்ட மௌலவி அவர்களை இந்த இடத்தில் நாங்கள் உரை நிகழ்த்துவதற்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூல முஹம்மது முப்பால் முஹம்மது மேனமுள்ள வேலு முஹம்மது வேலாந்த மூல விளக்குடைய பால முஹம்மது பக்தியுள்ளோர்களும் பாய்ந்தெடுக்கும் கோல முஹம்மது குன்றா குணம் குடிவன் கொண்டவருக்கே அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கம் புகுந்திடும் மானிடர் யாரடி சிங்கி, சொர்க்கம் புகுந்திடும் மானிடர் யாரடி சிங்கி, அது சுன்னத்தான ஜமாத்தினரடா சிங்கா. சுன்னத்தான ஜமாத்து யாரடி சிங்கி, தூதர் முஹம்மது சொற்படி நடந்தோரடா சிங்கா. 73ஆக ஏன் பிரியும் அடிசிங்கி, தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தாரடா சிங்கா. 72 எங்கே புகுருமடி சிங்கி, 7 சொல்லிடும் நரகத்தில் புகுருவாரடா சிங்கா. களிமா சொன்னவன் ஆனதில் புகுருவது ஏனடி சிங்கி, ஹக்கு ரசூலின் மீது ஹசது வைத்தோரடா சிங்கா. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ألا لا إيمانا لمن لا محبة له. صدق رسول الله صلى الله عليه وسلم. குண்டென்ற சொல்லை கொண்டு குவளையம் படைத்த கோனே, ஏகனே, எல்லாம் அறிந்தவனே, தன் உள்ளமையிலிருந்து சிருஷ்டிகளை சிருஷ்டித்து சிருஷ்டிகாத்த வல்ல ரஹ்மானே, உன்னை புகழுவதற்கோ உன் புகட்களை எடுத்துச் சொல்லுவதற்கோ அந்தஸ்தும் தகுதியும் அற்ற இந்த அடியான் உன்னை புகழுகின்றேன். எனது புகழை நீ ஏற்று ஒப்புக்கொள்வாயாக. ஆமீன். ஜகத்தின் ஜீவனாடியாய், ஜன்னத்தின் ஜகஜோதியாய், மாசற்ற மணிவிளக்காய், மங்காத தீபமாய், மனிதர்களுக்கோர் மாணிக்கமாய், அகிலத்தில் அவதரித்த அன்னலம் கண்மணியாம் நெஞ்சிலே நிறைந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் சொன்ன மொழிகளை நடந்த வழிகளை பின்பற்றி உயர்ந்த நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள்,
தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இறைவா நீயே ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வாயாக. இந்த இடத்தின் நாயகர் ஒட்டுமொத்த இலங்கை மண்ணுக்கும் குத்துபாகவும் கௌதாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் குத்துபே சைலான் கௌதே சரந்தீப் ஷேக் உஸ்மான் வலி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கால் பாதங்களை என் உச்சந்தலை மீது சுமந்தவனாக எனதுரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அன்னலம் கண்மணியாம், உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான, கண்ணுக்கு கண்ணான, கண்ணின் மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தில் அவதரித்த மாதமாம் ரபியுனில் அவ்வளிலே நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பும் அதற்கு அவர்கள் காட்டிய பண்பும் என்ற தலைப்பில் சில வார்த்தைகளை இங்கே மொழியலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் எல்லா விதமான சொத்துக்களையும் சுகங்களையும் அந்தஸ்துக்களையும் பெற்றான். இந்த உலகத்திலே உள்ள எல்லா விதமான செல்வங்களையும் பெற்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பை பெறவில்லை என்றால் எல்லாத்தையும் பெற்று எதையும் பெறாதவனை போன்று அவன் ஆகிவிடுகிறான். அதே இன்னொருவன் இந்த உலகத்திலே எந்த விதமான சுகத்தையும் அவன் பெறவில்லை, ஆனால் அன்னலம் கண்மணியாம் ஆருயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பை மட்டும் பெற்றிருக்கிறான். எதை பெறாவிட்டாலும் எல்லாவற்றையும் பெற்றதை போன்று அவன் ஆகிறான். ஏன்? அன்னலம் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை அவன் கல்விலே சுமந்ததின் காரணமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னலம் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க சொன்னது மாத்திரம் அல்ல, இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்பின் வெளிப்பாடாக எப்படி தன்னை ஆக்கி இருக்கிறான் என்பதை குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கின்ற நேரத்தில் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா பறைசாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமுக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்துவிட்டு மனிதர்களை மாத்திரம் நோக்கி அன்பு வையுங்கள் என்று சொன்னால் அது ஒரு தலை காதலாகி விடுகிறது. காதல் என்றால் ஒரு தலை காதல் என்பது அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விடயம். நான் ஒரு விடயத்தை அல்லது ஒருவரை காதலிக்கிறேன், அன்பு வைக்கிறேன், என் கல்வில் மாத்திரம் என் நண்பர்களிடம் மாத்திரம் காதலை பற்றி அப்படி நான் காதலிக்கிறேன் இப்படி காதலிக்கிறேன் என்பதில் பிரயோஜனம் இல்லை. காதலிக்கப்பட்டவனுக்கு அது தெரிய வேண்டும், பட்டவளுக்கு தெரியப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதல் வைக்க சொன்னால் மாத்திரம் அது ஒரு தலை காதலாகிவிடும். அப்படி அல்ல, இருதலை காதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காதல் அன்பு வைத்தால் அதுதான் இருதலை காதல். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தலை காதலை வைக்காமல் இருதலை காதலை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் கண்மணி நாயகத்தை பற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவர்கள் எப்பொழுது அல்லாஹுவுடைய அந்த நூறில் இருந்து முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாக்கப்பட்டார்களோ அன்று தொடக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறான், இன்றும் சொல்லுகிறான், என்றும் சொல்லிக் கொண்டும் இருப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, மனித சமுதாயத்தினர்கள் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடக்காவிட்டால் என்ன தண்டனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் குர்ஆனில். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் பேச வேண்டும், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு இருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நான் சேர்த்து சொல்றேன், ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி என்று தான் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கண்ணியத்துக்காக சொல்றேன். அப்ப ஈமான் கொண்ட விசுவாசிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் தூக்கி பேசாதீர்கள், உயர்த்தி பேசாதீர்கள். எல்லோரையும் போன்ற மனிதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு சர்வசாதாரணமாக உங்களின் சப்தத்தை கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உயர்த்தி விடாதீர்கள். வலா தஜ்ஹரு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபால். உங்களில் மாமன் மச்சானுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிக்கு மத்தியில், சாச்சா சாட்சிக்கு மத்தியில், இப்படி சொந்த பந்தத்துக்கு மத்தியில் நீங்கள் ஒருவருடன் ஒருவர் பேசுவது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் பேசாதீர்கள். அப்படி நீங்கள் பேசினால் அல்லாஹ் தரும் தண்டனை என்ன தெரியுமா? அன்தஹ்பத அஅமாலுக்கும், நீங்கள் செய்த அவ்வளவு அமட்களையும் நான் அழித்து விடுவேன், நீங்கள் செய்கின்ற அவ்வளவு அமட்களும் அழிந்துவிடும். என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களின் சப்தத்தை நீங்கள் உயர்த்தினால், நீங்கள் எத்தனை வருடம் தொழுதாலும் சரி, எத்தனை வருடம் நோன்பு நோற்றாலும் சரி, எத்தனை ஹஜ்ஜுக்களை செய்தாலும் சரி, என் ஹபீபும் மஹபூபும் ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களின் சப்தத்தை நீங்கள் உயர்த்துவீர்களேயானால் நீங்கள் செய்த அவ்வளவு அமட்களும் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். எவ்வளவு காதல், எவ்வளவு அன்பு என்று பாருங்கள். யா நபி பைத்து படிக்கின்ற நேரத்தில் கைய கீழே போட்டு அமைதியா இருடாண்டா இவன், அதற்கு மாற்றமாக பேசுகிறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என் ரசூலுக்கு முன்னால் உங்களின் சப்தத்தை நீங்கள் உயர்த்தினால் உங்களின் அமட்களை எல்லாம் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்றால் எவ்வளவு பாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறைவன். அந்த பாசத்தின் வெளிப்பாடு என் ஹபீபுக்கு முன்னால் என் ஹபீபின் சத்தம் தான் வர வேண்டும், உங்களின் சப்தம் வரக்கூடாது என்று எச்சரிக்கிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சில சஹாபாக்கள் நமக்கு நிரூபித்து காட்டுகிறார்கள். இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அங்கே இருந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? சபையிலே இருந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டு அவர்களின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினார்களோ அன்றில் இருந்து 2 நாள் 3 நாள் தொடர்பதியாக
சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை தொழுவதற்காக வேண்டி. முன் சஃப்ல வலது சஃப்ல நின்று தொழுகிற சஹாபி 2 நாள் 3 நாள் வரவில்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, சஅதே ரலியல்லாஹு அன்ஹு, வளமையாக முன்சஃப்ல சொல்லக்கூடிய சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2-3 நாட்கள் பள்ளிக்கு வரல. அது ஏன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறீங்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலவரத்தை விசாரிப்பதற்காக வேண்டி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகின்ற நேரத்தில் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கத்தி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சாபித்தே ரலியல்லாஹு அன்ஹு, எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? அழுவதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை சொல்லிவிட்டு அழுங்கள். நானும் மிச்ச நேரமாக காத்திருக்கேன், நீங்களும் அழுது கொண்டிருக்கீங்க, எதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்று சாபித்தே சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். சஅதே ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குர்ஆன் ஆயத்தை பற்றி சொன்னார்கள். அந்த குர்ஆன் ஆயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சப்தத்துக்கு முன்னால் உங்களின் சப்தத்தை உயர்த்த வேண்டாம், அப்படி உயர்த்தினால் அமட்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்திலே என் சப்தத்தை பல தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் உயர்த்தி பேசி இருக்கிறேனே, என்னுடைய அமட்கள் எல்லாம் அழிந்து விட்டதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை தடவையோ என் சப்தம் உயர்ந்திருக்கிறது, இறைவனின் சன்னிதானத்தில் எப்படி நான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்று சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராத நோக்கம் இதுதான். இந்த லா தர்வஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற குர்ஆன் ஆயத்துக்கு அவர்கள் பயந்து உங்களின் சப்தத்துக்கு மேல் அவர்கள் பேசி இருக்கிறார்களே என்பதை அஞ்சி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இல்ல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறார்கள், சஅதே, சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சட்டம் இல்ல. ஏன் தெரியுமா? பிறவிலேயே அவர்கள் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவர்கள். சிலாக்கல்ல குரல் கொஞ்சம் தடிப்பமா இருக்கும், சிலாக்கல்ல குரல் கொஞ்சம் மெதுவா இருக்கும். அது அல்லாஹ்வுடைய படைப்புட விதம். அப்ப இவர்களின் குரல் பிறவிலேயே கொஞ்சம் சப்தமான குரல், அவரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓடோடி வந்து கட்டி அணைத்து, யா ரசூலல்லாஹ், என்னை மன்னிப்புத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் சற்று சப்தத்தை உயர்த்தியதற்காக வேண்டி, கொஞ்சம் சப்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை என்ன பெரிய பாவம் செய்தார்கள்? விபச்சாரம் செய்தார்களா? ஏனைய ஏதாவது பாவம் செய்தார்களா? ஒன்றும் செய்யவில்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தங்களின் சப்தத்தை உயர்த்தினார்கள். அப்படி உயர்த்துவது என் காதலருக்கு முன்னால் உங்களின் சப்தத்தை உயர்த்துவது எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் இறைவனின் நியதியாக இருக்கிறது. எவ்வளவு பாசம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்று பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டு இருப்பார்களேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டு இருப்பார்களானால், அந்த தூக்கத்தை களைப்பதும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமில்லை. ஏன்? அன்பு நாயகத்தின் மீது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட காதல். நபிகள் நாயகம் தன் ஹபீப் தூங்குகின்ற பொழுது
தூங்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது எழுகிறார்களோ அது வரைக்கும் அவர்களை விட்டுவிட வேண்டும். அப்படி யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்ப நினைத்தால் அதுவும் கூட இறைவனால் தாங்க முடியாது. என் ஹபீப் தூங்குகிறதை இவன் எழுப்புகிறானா, அல்லாஹ்வுக்கு தாங்க முடியாது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த லுஹர் தொழுகைக்கு முன்னால் கைலுல்லா தூக்கம் என்று ஒரு தூக்கம் தூங்குவோம். இந்த தூக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இப்ப பனு தமீம் கிளையார்கள் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வாராங்க. அந்த பயணத்துக்கு போயிட்டு பயணத்தை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாராங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து யா ரசூலல்லாஹ் என்று எழுப்புகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பனு தமீம் கிளையார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு வெளியே சுவருக்கு வெளியே நின்று எழுப்புவது அல்லாஹ்வுக்கு பொறுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தாங்க முடியவில்லை. ஏன்? என் காதலி தூங்கிக் கொண்டிருக்கிறார், என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்கள், அதை இவர்கள் எழுப்புகிறார்களே. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜுராத்தி. நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த வீட்டு சுவருக்கு வெளியே நின்று உங்களை கொஞ்சம் பேர் எழுப்புறாங்களே யா ரசூலல்லாஹ், நீங்க தூங்கி கொண்டிருக்கீங்க, இந்த வீட்டுக்கு வெளியே நின்று சுவருக்கு வெளியே நின்று உங்களை எழுப்புகிறார்களே, அவர்கள் அக்தருஹும் லா யஅகிலூன். அதுல அதிகமான ஆட்களுக்கு புத்தி இல்ல நாயகமே. நீங்க தூங்கி கொண்டிருக்கீங்க வீட்டுல, இந்த வெளியே இருந்து எழுப்புறாங்களே ஆக்கள், இவங்கள் அதிகமான ஆக்களுக்கு லா யஅகிலூன், அவங்களுக்கு புத்தி இல்ல யா ரசூலல்லாஹ். ஏன் புத்தி இல்ல? நீங்க தூங்குறீங்க, என்னுடைய ஹபீப் தூங்குகிறார், இவர்கள் தட்டி எழுப்புகிறார்களே, எனவே அவர்கள் புத்தியுடையவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜு இலைஹிம் லகான கைரன் லஹும். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை இவங்க எழுப்புதாங்க, அவங்களுக்கு புத்தியில் அதிகமான ஆட்களுக்கு, நீங்கள் வெளியாகி வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாக உங்கள் வரவை காத்து கொண்டிருப்பது அவர்களுக்கு அது சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருக்காங்க. இத தூங்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுப்புறது அல்லாஹ்வுக்கு பிடிச்சல்ல. அவர்களின் தூக்கம் களைவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூக்கம் களைவது இறைவனுக்கு அது பொறுக்கவில்லை. இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கண்மணி நாயகத்தின் தூக்கம் களைகிறதே என்று தூங்கி எழுப்பினவர்களை அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஏசுகிறான். என்றால் இன்றைக்கு கரீம் குர்ஆன் ஆயத்து இறங்குறதா இருந்தா அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் ஏசுவான்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றானே, எங்களை போல சாதாரண மனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்று சாதாரண மனிதர். இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொல்லுவதற்கு முடியாது. எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று இவர்கள் பேசுகிறார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், என் ஹபீபின் தூக்கத்தை கூட யாருக்கும் கலைப்பதற்கு அருகதை கிடையாது. என் ஹபீப் தூங்கினால் அதை விட்டுவிட வேண்டும், யாரும் எழுப்பக்கூடாது. இந்த ஹபீபை பார்த்து இவன் சொல்லுகிறான் எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தூக்கத்தை கூட பொறுக்காத அல்லாஹ் எங்களை போல சாதாரண மனிதர்னத்தை எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பானா? நிச்சயமாக பொறுக்க மாட்டான். எனவேதான் நாம் அந்த கொள்கைகளிலிருந்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, இந்த சர்வ உலகமும் யாருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான்? எனக்காக படைச்சானா உங்களுக்காக படைச்சானா? சர்வ உலகத்தையும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மட்டும்தான் படைத்தான். இறைவனின் மீது வைத்த காதலினால் தான்
சர்வ உலகத்தையும் அல்லாஹ் தோற்றுவித்தான். ஹதீது குதுசிகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளியை படைத்து விட்டு சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், லௌலாக்க லமா கலக்துத் துன்யா. நாயகமே, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் படைத்திருக்காவிட்டால் அல்லாஹ் கொண்ட அன்பு பாருங்கள். நாம ஒரு வாலிபர்கள் ஒருத்தர மீது அன்பு வச்சா, ஒரு வாலிபன், ஒரு வயது வந்த ஒரு வாலிபன் வயது வந்தவளின் மீது அன்பு வைத்தால் அந்த அன்பின் வெளிப்பாடாக என்ன செய்வான்? மிஞ்சி மிஞ்சி போன ஆக பெரிய வரலாறு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மும்தாஜுக்காக வேண்டிய ஒரு ஷாஜஹான் ஒரு இதை என்ன தாஜ்மஹாலை கட்டினான். மும்தாஜுக்காக வேண்டி ஷாஜஹான் ஒரு தாஜ்மஹாலை கட்டினான். இது பெரிய உலக அதிசயமாக இன்று கொண்டாடப்படுகிறது. உலக அதிசயங்கள், அந்த அதிசயங்களில் ஒரு அதிசயமாக தாஜ்மஹால் இன்று பேசப்படுகிறது. ஒரு காதலன் ஒரு காதலியின் மீது கொண்ட அன்பு ஆக பெரிசா கட்டினது ஒரு கட்டிடம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் மீது வைத்த காதலை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த காதலை எப்படி சொல்லுகிறான்? நாயகமே, யா ரசூலல்லாஹ், லௌலாக்க லமா கலக்துத் துன்யா. தாஜ்மஹால போல இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களை நான் படைத்திருக்காவிட்டால் இந்த துனியாவையே நான் படைத்திருக்க மாட்டேன். யா ரசூலல்லாஹ், இந்த துனியாவையே உங்களை படைத்திருக்காவிட்டால் நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப துனியா படைக்கப்பட்டது யாருக்காக? கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான். யா ரசூலல்லாஹ், உங்களுக்காகத்தான் இந்த துனியாவையே நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, போதாது இறைவனுக்கு தன் ஹபீபின் மீது, தன் காதலர் மீது வைத்த அன்புக்கு துனியாவை சொல்லுகிறான். அது போதாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மீண்டும் சொல்லுகிறான் அன்பின் வெளிப்பாடு. யா ரசூலல்லாஹ், லௌலாக்க லமா கலக்து ஆதம். யா ரசூலல்லாஹ், உங்களை நான் படைத்திருக்காவிட்டால் துனியா மட்டுமல்ல, இந்த துனியாவிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சாம்ராஜ்யத்தையுமே நான் படைத்திருக்க மாட்டேன். நாயகமே, ஒட்டுமொத்த மனித சாம்ராஜ்யமும் யாருக்காக படைக்கப்பட்டது? யா ரசூலல்லாஹ், உங்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். ஒட்டுமொத்த மனித சாம்ராஜ்யத்தையும் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். எங்களை யாருக்காக படைச்ச அல்லாஹ்? கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, நாயகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம மீலாது நபி விழா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக கொண்டாடினா, மௌலூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக ஓதினா, ஊர்வலம் சென்றா அது மரியாதை கட்டதரம் ஷிர்காகிறது. அப்ப நம் நாயகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் மீலாது அல்ல, அதுக்கு அங்கால ஒன்றிருந்தா அதையும் செய்யணும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்களை சொல்லிவிட்டு இறைவன் பார்க்கிறான், என் காதலரை இப்படி புகழ்ந்ததும் எனக்கு போதாது, இன்னும் புகழ வேண்டும். என் காதலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் நான் புகழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், லௌலாக்க லமா கலக்துல் அஃலாக். அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே, யா ரசூலல்லாஹ், உலகம் மட்டுமில்ல நாயகமே, மனிதன் மட்டுமில்ல யா ரசூலல்லாஹ், உங்களை நான் படைத்திருக்காவிட்டால் வான மண்டலங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன். நாயகமே, வான மண்டலங்களை படைத்ததே யா ரசூலல்லாஹ் உங்களுக்காகத்தான். உங்களை நான் படைத்திருக்காவிட்டால் துனியாவை படைத்திருக்க மாட்டேன், மனிதனை படைத்திருக்க மாட்டேன், வான மண்டலங்களை படைத்திருக்க மாட்டேன், சர்வ உலகத்தில் ஒன்றையுமே நான் படைத்திருக்க மாட்டேன். எல்லாவற்றையும் படைத்தது என் ஹபீபே உங்களுக்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ்வின் பாசம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படைத்த அல்லாஹ் படைக்கப்பட்ட நபியின் மீது, நாயகத்தை படைத்த அல்லாஹ் படைக்கப்பட்ட நபியின் மீது எப்படி அன்பு வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள்.
படைத்தவனே அப்படி அன்பு வைத்திருக்கிற பொழுது படைக்கப்பட்ட நாம் எப்படி அன்பு வைக்க வேண்டும்? படைத்த இறைவனே நபிகள் நாயகத்தின் தூக்கத்தை கலைத்தால் இந்த சமுதாயத்துக்கு ஏசி பேசிய இறைவன், நபிகள் நாயகத்துக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தினால் ஏசி பேசிய இறைவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்காவிட்டால் அந்த சராசரங்களையே படைத்திருக்க மாட்டேன் என்று படைத்த இறைவன் சொல்லுகிற பொழுது படைக்கப்பட்ட நாம் என்ன வார்த்தையை கொண்டு அந்த நாயகத்தை புகழுவது? அந்த ஷம்சுன், அந்த பதுருன், அந்த நூறுன் ஃபௌக நூரி. நாயகமே நீங்க தான் சூரியன், நாயகமே நீங்க தான் சந்திரன். உடனே ஷிர்க்கு. நாயகத்தை சூரியனுக்கு ஒப்பிட்டு விட்டார்கள், நாயகத்தை சந்திரனுக்கு ஒப்பிட்டு விட்டார்கள் இந்த சுன்னத் ஜமாத்காராக்கள். உடனே ஷிர்க்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வான மண்டலங்களையே படைத்திருக்க மாட்டேன். வான மண்டலங்களை படைத்தது உங்களுக்காகத்தான். வான மண்டலங்கள், வானத்தில் உள்ள கோள்களில் ஒன்றுதான் நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும், எல்லாமே வானத்தில் உள்ள ஒன்றுதான். இப்ப அந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரம் அனைத்துமே யாரில் இருந்தும் படைக்கப்பட்டது? பெருமானாரில் இருந்தும் படைக்கப்பட்டது, பெருமானாருக்காக படைக்கப்பட்டது. அவங்களால படைக்கப்பட்ட ஒன்று, அவங்களுக்காக படைக்கப்பட்ட ஒன்று. திவட்டகாக பள்ளியில பக்கத்துல ஒரு 4 பேஜஸ் காணி எனக்கு எடுத்து தாரீங்க, யாராலும் 4 பேஜஸ் காணி எடுத்து தாரீங்க. அந்த காணியில என்னுடைய சகோதரர் வந்து சொல்லுகிறார், இந்த மரம் என் நானாவுடையது, இந்த வீடு என் நானாவுடையது என்று சொல்லுகிறான். யாராலும் வெளியே இருக்கிற யாராலும் வந்து என்னுடைய தம்பியை பார்த்து, அட பைத்தியக்காரனே, எப்படிடா நீ ஓண்ட நானான்னு சொல்லுவாய், இந்த வீட்டையும் இந்த மரத்தையும் என்று கேட்டா ஒரு அறிவாளிக்கு பொருத்தமாகுமா? இல்லை. அப்ப நாயகத்தில் இருந்தும் படைக்கப்பட்ட சூரியனையும் சந்திரனையும், நாயகத்துக்காக படைக்கப்பட்ட சூரியனையும் சந்திரனையும், யார சொல்லலாம் சூரியன் நீங்க தான் சந்திரன் நீங்க தான்டா, எப்படிதான் ஷிர்க்கு வரும்? நாயகமே உங்களுக்கு நீங்க தான்டா, எப்படி ஷிர்க்கு வரும்? கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்காவிடில் இந்த உலகமே இல்லை என்பது இறைவனின் நியதி. பெருமானாரின் மீது கொண்ட காதல், அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாக இறைவன் புகழ்ந்து காட்டுகிறான். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்த காதல் இப்படி இருக்கிறது. இதே போன்று அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் அந்த கண்மணி நாயகத்தின் மீது எப்படி பாசம் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படி நான் பெரிய ஒரு காசிக்காரனாகணும், பணக்காரனாகணும் என்று ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஒரு டாக்டர் ஆகணும், அல்லது படிக்கின்ற பொடியமாரா இருந்தா இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு போவர்களாக இருந்தால் இதை எப்படி முன் கொண்டு செல்லுவது, இது தாழ்ந்து விடாமல் எப்படி சம்பாதிப்பது என்ற ஒரு திட்டம், எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கும். ஆனா இந்த உலகத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்மணி நாயகம் மட்டும்தான் எதிர்பார்ப்பு என்று வாழ்ந்தவர்கள் சஹாபிகள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, அது யாரு? என் உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான சர்வலோக ஆட்சியாளர், அண்டகோடிகளின் ஆட்சியாளர் அன்னலம் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருக்காங்க ஆயிஷா நாயிட வீட்டுல. ஆயிஷா நாயிட வீட்டுல தூங்கி கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவை காணுகிறார்கள். கனவு கலைகிறது. நட்ட நடு ஜாமத்தில் படுத்த படுக்கையில் இருந்து அப்படியே எழுந்து உட்காருகிறார்கள். கண்கள் கலங்கி போய் இருக்கிறது.
ஆயிஷா நாயகி பக்கத்தில் படுத்த ஆயிஷா நாயகி அவர்கள் எழுந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கண்களோ கலங்கி இருக்கிறது, துயில் கொண்டு இருந்த நாயகமே, நீங்கள் நட்ட நடு ஜாமத்திலே எழுந்து அமர்ந்து கண் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக வேண்டி யா ரசூலல்லாஹ்? சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்றுமில்ல தாயே, எனக்கு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே உங்களின் தந்தை சித்தீக் நாயகம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டேன். அவர்களை கனவிலே கண்டேன். எப்படி தெரியுமா கண்டேன்? எந்த விதமான சொத்து சுகங்களும் இல்லாமல் எல்லாவற்றையுமே எனக்காக வேண்டி இழந்துவிட்டு உடுக்க கூட ஆடை கூட இல்லாமல் அவர்கள் போத்தி படுக்கும் பெட்ஷீட் அந்த துப்பட்டாவால் அவர்களின் ஔரத்தை மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை நான் கனவிலே கண்டேன். அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் ஆயிஷா என்று சொல்லுகிறார்கள். உங்களோட வாப்பா இஸ்லாத்துக்கு வர்ற நேரம் எவ்வளவோ சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருந்தார், எவ்வளவோ நிம்மதியாக இருந்தார். எப்பொழுது அல்லாஹ்வின் ரசூல் என்னை அவர்கள் ஏற்க தொடங்கினார்களோ அன்றில் இருந்து அவர்களின் சொத்துக்களை, செல்வங்களை அனைத்தையுமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக வேண்டி இழந்து விட்டார்கள். அவ்வளவும் எனக்காக வேண்டி இழந்து விட்டு இன்று எதுவுமே இல்லாமல் வெறும் நிராயுத பாண்டியாக, உடுக்க ஆடை கூட இல்லாமல் அவர்கள் வெறும் துப்பட்டாவால் மட்டும் அவர்களின் ஔரத்தை மறைத்துக் கொண்டு இருப்பதை எனக்கு அல்லாஹ் காண்பித்தான். சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி இகழ்ந்தாங்க. ஷேகுமார்கள் தங்கள்மார்கள் வர்றதா இருந்தா அநேக முரீதுகள் பாடம் படிப்பதற்கு போவது இல்லை. ஷாதுலியா தரீக்கத்து தான், காதிரியா தரீக்கத்து தான், ஜிஸ்தியா, நக்ஷபந்தியா எல்லா தரீக்கத்தும் தான். ஷேகுமார்கள் வந்தால் கால் மடித்து அறிவு படிக்க செல்லுகிறவர்கள் மிகவும் குறைவு. போயிட்டு நாயகமே இந்த கடலை இப்படி பிரச்சனை, ஒரு இசும் தாங்க. நாயகமே அந்த வியாபாரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி செய்யுங்க. நாயகமே அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சொல்லுவதற்காக நாம் போகிறோம். கடையில வியாபாரம் இல்ல, இசும் ஒன்று எழுதித்தாங்கண்டா வியாபாரம் கூட நடக்கணும்னு தானே. அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஷைഖிடத்தில் இருக்கிறது. அதற்காக வேண்டி இசும் கட்ட போக கூடான்னு நான் சொல்லல, அதை மறுக்கல்ல. அதுக்கும் வேண்டும், அறிவும் படிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எதிர்பார்ப்போடு நாம் பழகின்றோம். ஆனால் சஹாபிகள் அன்னலம் கண்மணியாம் ஆருயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகியது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க மட்டும்தான் எனக்கு வேண்டும், வரை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று அன்பு வைத்தவர்கள் சஹாபிகள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவர் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. பெரும் கொண்ட சீமாட்டி, தேசத்தில் இருந்து உடுப்பு சாமான் விற்பனைக்கு போகிறது என்றால் அநேகம் ஹதீஜா அம்மையார் சீமாட்டி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சாமானாகத்தான் இருக்கும். இப்ப ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்னலம் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்ததில் இருந்து எங்கட மனைவி, நாங்க கல்யாணம் முடிச்சிட்டா மனைவிட பாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் மாலையத்தாவே விற்போம் என்று கேட்கலாம், வீட்டுல இருக்க சாமான விற்போம் என்று கேட்கலாம், சொந்த வீட்டை விற்போம் என்று கேட்கலாம். மனைவில எல்லாத்தையும் உருகி விற்போம்டா அந்த மனைவி ஒப்புக்கொள்வாவா? நிச்சயமாக குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். ஆனா கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் மனைவிமார்கள் எப்படி அன்பு வைத்தார்கள் என்று பாருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்கு தேவையில்லை, யா ரசூலல்லாஹ் நீங்கள் தான் தேவை. சீமாட்டியார், செல்வ சீமாட்டியார் பெருமானாருக்காக வேண்டி
ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக எல்லாவற்றையுமே, பணங்கள், சொத்துக்கள், செல்வங்கள் அனைத்தையுமே இழக்கிறார்கள். இறுதியாக ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சக்கராத்துடைய வேதனையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியிலே படுத்து சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியிலே ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகிட சக்கராத்துடைய வேதனையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். என் அருமை மனைவி என்னை விட்டும் பிரிய போகிறாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரை வடிக்கிறார்கள். ஒரு துளி கண்ணீர் வடிந்து ஹதீஜா நாயகத்தின் திருவதனத்திலே விழுகிறது. ஹதீஜா அம்மையாரின் திருவதனத்திலே விழுகிறது. உடனே சக்கராத்துடைய வேதனையில் இருந்த அம்மையார் திடுக்கிட்டு பார்க்கிறார்கள். அன்னலம் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் இருந்தும் நீர் துளிகள் வடிந்து விழுகிறது. அதை கண்ட அம்மையாருக்கு தாங்க முடியவில்லை. சக்கராத்து வேதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி நாயகமே கண்ணீர் சிந்துகிறீர்கள்? ஒன்றுமில்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க என்னை திருமணம் முடித்த நேரத்தில் எவ்வளவு பெரிய சீமாட்டியாக, செல்வ சீமாட்டியாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருந்தீர்கள். எவ்வளவு பெரிய சீமாட்டியாக இருந்த நீங்கள், எத்தனை கோடான கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்த நீங்கள், பன்னூற்றுக்கணக்கான ஒட்டகைகளை தன்வசப்படுத்தி வைத்திருந்த நீங்கள் இன்று உயிர் துறக்க போகிறீர்கள். இன்று நீங்கள் உயிர் துறக்க போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு கஃன் புடவை வாங்கி போடுவதற்கு கூட இந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணம் இல்லையே ஹதீஜா. உங்களுக்கு அந்த கஃன் புடவை வாங்கி போடுவதற்கு கூட என்னுடைய கையிலே வசதி வாய்ப்பு இல்லையே ஹதீஜா என்று சொன்ன பொழுது அம்மையார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, கஃன் புடவை இல்லாமல் இருந்த ஆடையோடு என்னை நல்லடக்கம் செய்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த ஹதீஜாவுக்கு கிடைத்தது. அது என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ்? சக்கராத்துடைய வேதனை, உயிர் பிரிய போகிறது நாயகமே, உங்களின் மடியிலே என் உயிர் பிரிய போகிறது அல்லவா யா ரசூலல்லாஹ்? என் பிரிகின்ற உயிர் உங்களின் மடியிலே பிரிய போகிறது. இதை விடவும் பாக்கிசம் என்ன நாயகமே? பணம் என்ன, பட்டவி என்ன, பதவி என்ன? யா ரசூலுல்லாஹ், உங்கள் மடியில்தான் தஞ்சம் என்று என் உயிரை நான் விடுகிறேனே, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த பாசம் எப்படி? சொத்துக்களா, சுகங்களா, பணமா, பட்டமா, பதவியா, ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று வாழ்ந்தவர்கள் சஹாபிகள், என்று நினைத்தவர்கள் சஹாபிகள். அப்படி நினைத்ததால் தான் அவர்கள் சஹாபிகள் ஆகினார்கள். அப்படி நினைத்ததால் தான், அப்படி எண்ணம் கொண்டதால் தான் அவர்கள் சஹாபிகளாகவே ஆகினார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களின் மீது சஹாபிகள் கொண்ட அன்பு பல விதம். அதற்கு எல்லை என்பது கிடையாது. நபிகள் நாயகத்தின் மீது இப்படி அன்பு வைக்க வேண்டும், அளவு கடந்து அன்பு வைக்க கூடாது, அளவே இல்லை நபிகள் நாயகத்தின் மீது அன்பு வைப்பதற்கு. சஹாபிகள் அப்படித்தான் அன்பு வைத்தார்கள். சஹாபாக்கள்ல சிலர் அழைச்சி, தோழரை இங்க வாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், அந்த இருக்கு கல்லு மலை, அந்த மலைக்கு மேல ஏறி பாய்ங்க, பாஞ்சு மௌத்தா போங்க என்று சொன்ன சஹாபிகள் மௌத்தாகுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் அழைச்சி, தோழரே இங்க வாங்க, இந்த மாடிக்கு மேல, இந்த பில்டிங்குக்கு மேல, இந்த கட்டிடத்துக்கு மேல ஏறி குதிச்சு உயிரை விடுங்கண்டா சஹாபாக்கள் உயிரை விட்டு விடுவார்கள். நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? யா ரசூலல்லாஹ்,
தற்கொலை பண்ணின சிறுக்கு இல்ல நாயகமே, தற்கொலை பண்ணினா பாவம் இல்லை யார சூழல்லாம். அப்படி விதண்டாவாதம் தானே இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்படி விதண்டாவாதம் தானே இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அன்னலாருக்கு எதிராக இன்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகள் ஈமானப்படி அல்ல, மௌத்தாகு என்றால் மறு பேச்சு இல்லை, அவர் மௌத்தாகுவார். என் ஹபீப் சொன்னால் அது சரி, என் ஹபீப் சொன்னால் என் உயிரை நான் விடுவேன். மூத்தாவிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபிகளை அழைக்கிறார்கள். அதிலே முதலாவது சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், ஸைதே ரலியல்லாஹு அன்ஹு, யுத்தத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். யுத்தத்துக்கு தளபதி நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்று இஸ்லாத்தின் கொடியை ஏந்த வேண்டும். கொடி சிறுக்குண்டா நாயகம் எப்பரா கொடியை ஏத்த சொல்லுவாங்க? அப்ப இஸ்லாத்தின் கொடியை நாயகமே எப்படி ஏற்றி இருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தளபதியாக இருக்க வேண்டும், யுத்தத்தின் கொடியை நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். உங்களின் கையில் இருந்தும் கொடி பறிக்கப்பட்டு விட்டால் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை ஏந்திக் கொள்வார்கள். இரண்டாவது தளபதியாக ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களின் கையில் இருந்தும் கொடி பறிக்கப்பட்டால் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றிக் கொள்வார்கள், ஏந்திக் கொள்வார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் இருந்தும் கொடி பறிக்கப்படும். அப்படி பறிக்கப்படுகின்ற நேரத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை ஏந்திக் கொள்வார்கள். 3 பேர். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது சஹாபி, அவங்க கொடியை ஏத்திக்குவாங்க, அவங்களோட கையில இருந்து பறிக்கப்படும். அப்ப இரண்டாவது ஜாபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்திக் கொள்வார்கள், அவர்களின் கையில் இருந்தும் பறிக்கப்படும். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது ஏந்திக் கொள்வார்கள். அவர்களின் கையில் இருந்தும் பறிக்கப்பட்டு விட்டால் அங்கு இருக்கின்ற யாராவது இஸ்லாத்தின் கொடியை ஏந்திக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கண்டா, அடுத்த நாள் எல்லோரும் வெளிக்கிட்டு யுத்தத்துக்கு போக வேண்டும், வெள்ளிக்கிழமை. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு தேவையான பொருட்களை, கவசங்களை எல்லாம் திரட்டி மற்ற சஹாபிகளின் கையிலே ஒப்படைத்து சொல்லுகிறார், தோழரே நீங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போங்க, நான் நாளைக்கு வருகிறேன் யுத்தத்துக்கு. அப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நபிகள் நாயகம் இன்றுதானே போக சொன்னார்கள், நீங்க இன்றைக்கு தானே வரணும், நாளைக்கு வர்றேன்னு சொல்றீங்க. இல்லை, காரணம் இருக்கிறது, நான் நாளைக்கு வருகிறேன், நிச்சயமாக வருவேன், நீங்கள் போங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பரிலே குத்துபாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போகல. அந்த அன்று பள்ளி வாசலில் ஒரு மூளை, ஒரு ஒதுங்குப்புறத்திலே அமர்ந்து கொண்டு பெருமானாரின் திருவதனத்தை சந்திரனை விட, சூரியனை விட ஒளிகளால் மிகுந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 திக்கிலும் தன் பார்வையை சுழட்டி விடுகிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இருப்பதை, ஒரு ஒதுங்குப்புறத்தில் இருப்பதை நபிகள் நாயகம் காணுகிறார்கள். கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இங்க வாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை யுத்தத்துக்கு நான் இன்று போக சொன்னேன் தானே, நீங்க யுத்தத்துக்கு போகலையா என்று கேட்ட பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் இன்று குத்துபாவுக்கு பிறகு போகலாம் என்று நினைத்தேன். நீங்கள் காலையில போக சொன்னீங்க, ஆனா நான் போகல யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு நின்றுட்டு நாளைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். யுத்தத்தை நான் கட்டடிக்கல யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு போகாம நான் நிக்கல நாயகமே, இன்று நின்று விட்டு நாளை போகலாம் என்று நினைக்கிறேன். அப்துல்லா இப்னு ரவாஹா, இது என்ன காரணம், எதற்காக வேண்டி நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள்?
இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் யுத்தத்துக்கு தளபதியாக முதலாவது தளபதியாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தீர்கள். இப்படி நியமித்துட்டு நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை ஏந்திக் கொள்வார்கள், அவர்களின் கையில் இருந்தும் கொடி பறிக்கப்படும். பறிக்கப்பட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்திக் கொள்ள வேண்டும். அவர்களின் கையில் இருந்தும் கொடி பறிக்கப்படும். அப்படி பறிக்கப்படுகின்ற நேரத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹா ஆகிய நான் அந்த கொடியை ஏற்றிக் கொள்ள வேண்டும். அவர்களின் கையில் இருந்தும் என் கையில் இருந்தும் பறிக்கப்படும். பறிக்கப்பட்டால் யாராவது ஒருவர் அந்த கொடியை ஏந்திக் கொள்வார்கள் என்றால், கொடி பறிக்கப்பட போகிறது என்றால் யுத்தகலத்திலே என் உயிர் ஷஹீதாக்கப்பட போகிறது என்றுதானே நாயகமே அர்த்தம். சஹாபிகளின் புரிந்துணர்வை பாருங்கள். கொடி பறிக்கப்பட போகிறது என்றால் என் உயிர் பறிக்கப்பட போகிறது என்றுதானே யா ரசூலல்லாஹ் அர்த்தம். எனவே என் உயிர் அந்த யுத்தத்திலே பறிக்கப்பட போகிறது. யா ரசூலல்லாஹ், கடைசியாக தாங்களின் திருவதனத்தை நான் பார்த்துவிட்டு அந்த யுத்த களத்துக்கு சென்று உங்களின் திருமுகத்தை பார்த்த அந்த சந்தோஷத்தில் யுத்தம் செய்வேன். அந்த யுத்தத்திலே என் உயிர் ஷஹீதாக்கப்படும். கடைசியாக உங்களின் உயிரை பார்த்த வண்ணமே இந்த அப்துல்லா இப்னு ரவாஹாவின் உயிர் பறிக்கப்படட்டும் என்ற ஒரே நோக்கில் தான் நாயகமே நான் அப்படி செய்தேன் என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பாசம்! யுத்தத்துக்கு போனா நான் மௌத்தா போறேன்னு தெரியும், அப்பவும் சஹாபிகள் போனார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட சொன்னால் உயிரை விட துணிந்தவர்கள் சஹாபிகள். விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் நாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சஹாபிகளின் பாசம், இந்த பாசத்துக்கு அளவே இல்லை. அதனால் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மதுன் திக்ருஹு ரூஹுன் லிஅன்ஃபுஸினா முஹம்மதுன் ஷுக்ருஹு ஃபர்லுன் அலல் உமமி மௌலாய ஸல்லி வஸல்லிம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் நாயகம் சொல்லுவார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், முஹம்மதுன் திக்ருஹு ரூஹுன் லிஅன்ஃபுஸினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பதுதான் எனக்கு உயிரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைக்கிறதுதான் எனக்கு ரூஹு. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பு வராட்டி என்னுடைய ரூஹு இல்ல, என்னுடைய ரூஹு பிரிந்துவிடும் என்ற நோக்கத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஷுக்ரு செய்வது என் மீது ஃபர்து, கட்டாய கடமை என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் நாயகம் சொல்லி காட்டுவார்கள் என்றால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்த பண்பு, பாசம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இப்படி நாயகத்தின் மீது அவர்கள் வைத்த அன்பினால் அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பண்பு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் குறித்து ஒரே வார்த்தையில் சொல்லுவார்கள், என் சஹாபிகளை யாரும் ஏச வேண்டாம், என் சஹாபிகளை யாரும் துன்புறுத்த வேண்டாம். அவர்கள் மீது வைத்த அன்புக்காக வேண்டி இவர்கள் மீது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பண்பு எப்படி சொல்லுகிறார்கள்? என் மரணத்துக்கு பின்னுக்காவது என் சஹாபிகளை யாரும் ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி லா தத்தகிதுஹு கரலம் மின் பஅதி ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும் ஃபமன் அப்கலஹும் ஃபபிபுகுலி அப்கலஹும். என் மரணத்துக்கு பின்னாவது என்னுடைய சஹாபாக்களை யாரும் ஏசி விடாதீர்கள், யாரும் பேசி விடாதீர்கள், என் சஹாபிகளை யாரும் மானவங்கப்படுத்தி விடாதீர்கள். எவர் என் சஹாபிகளை மானவங்கப்படுத்துகிறார்களோ என் மீது வைத்த
கோபத்தினால் அவர்கள் ஏசுகிறார்கள். என் சஹாபிகளை யாரெல்லாம் இரக்கம் வைக்கிறார்களோ என் மீது வைத்த இரக்கத்தினால் அவர்கள் இரக்கம் வைக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்புதான், அந்த அன்பு ஒன்று எனக்கு போதும், அந்த அன்பினால் நான் வெற்றி பெறுவேன் என்று வாழ்ந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாமும் நம் உயிரை விடவும் அன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கள் உயிரை விடவும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடந்தைகளும் உயிர்களும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கே அர்ப்பணமாகட்டும். ஃபிதாக்க ரூஹி யா ரசூலல்லாஹ், அவுலாதுனா ஃபிதாஉன் லிகதமைக்க யா ரசூலல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இவருடையவும் அழகான முறையில் ஒரு சிறப்பான பயானை நிகழ்த்தினார்கள். இவருடைய மதிப்புக்குரிய மௌலவி